ஜெபம் செய்வோம். கிருபை அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தின் வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் உங்களுடைய வேத வசனங்கள் எங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கட்டும். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தை எங்களை புதுப்பிக்கட்டும், எங்களை நல்வழிப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவர் நம்முடைய வாழ்த்துக்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 15. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 15 நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இன்று சுற்றுச்சூழல் ஞாயிறாக உலகமெங்கும் ஆசரிக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை எவ்வளவாய் நேசித்தார் என்பதற்கு அவருடைய ஊழிய பாதையிலே அவர் சுட்டிக்காட்டிய ஊமைகள் எல்லாமே இயற்கையை சார்ந்ததாக இருந்தது. பறவைகளை சுட்டி காட்டுகிறார், காட்டு புஷ்பங்களை சுட்டி காட்டுகிறார், விவசாயி விதை விதைக்கு சென்ற ஊமையை சுட்டி காட்டுகிறார். இவ்விதமாய் அவர் இயற்கையை சார்ந்திருந்ததை அதை குறித்து ஊமைகளாக மக்களுக்கு சொன்னதை நாம் வேதத்தில் காண முடியும். இங்கு கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார் என்பது குறித்து உங்களோடு கூட சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் வார்த்தையினால் படைத்த ஆண்டவர் படைத்த எல்லா இயற்கை வளங்களையும் அவர் ஆண்டு கொள்ளும்படியாக மனிதனுக்கு அதிகாரம் கொடுத்தார். இவை எல்லாவற்றையும் ஆண்டு கொள் என்று சொல்லி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே ஆதாமுக்கு ஆண்டு கொடுக்கிற கட்டளையை நாம் பார்க்கிறோம். இந்த ஆதாம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படியவர். என்ன சொன்னார்னா, நீ எல்லாவற்றையும் ஆண்டு கொள், ஆனால் இந்த ஏதேன் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நீ தொடாதுன்னு சொன்னார். அவன் அதை தொட்டுட்டால் மனைவி சொன்னாங்க அதை பறித்து 2 பேருமே, மனைவி பறித்து உண்கிறாள், கணவனுக்கு கொடுக்கிறாள். இவ்விதமாக 2 பேருமே அந்த ஆண்டோட வார்த்தைக்கு மீறினபடியால் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். சுழிப்பான வாழ்க்கை இழந்து போனார்கள். இந்த ஏதேன் தோட்டத்தை குறித்து சொல்லப்படும் போது அது நதிகள் ஓடுகிற இடமாக, செழிப்பான இடமாக இருக்கிறது. கர்த்தர் உருவாக்கிய தோட்டம் அந்த ஏதேன் தோட்டம். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தந்த இந்த இயற்கை வளங்களை நாம் எவ்விதமாய் பாதுகாக்கிறோம், பராமரிக்கிறோம் என்பது உங்கள் முன்பதாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய இந்திய தேசத்திலே ஒரு பெரிய ஒரு வைரஸ், கொரோனா வைரஸ், COVID-19 ஒரு தாக்கம் இருந்து கொண்டு இருக்கிறது. உலகமே அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்திலே நம்முடைய தேசத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவமும் நடைபெற்றது. மார்ச் கடைசி வாரம், ஏப்ரல் முதல் மாதம் இதை பார்க்கும்போது தொடர்ந்து பத்திரிகை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் கடைசி வாரங்களில் கங்கை நதி தூய்மையாக்கப்பட்டது. டெல்லியில் காற்று மாசுபாடே இல்லாமல் முழுவதுமாய் சுத்தமான காற்று கிடைத்தது. இப்படி எல்லா இடமும் இயற்கை வளங்கள் புதுப்பிக்கப்பட்டது. எல்லா இடமும் ஓடுகிற நதிகள் தூய்மையானது. எல்லா இடமும் தொழிற்சாலை கழிவுகள் இல்லாமல், மனிதன் நதியை அசுத்தப்படுத்தாமல் தண்ணீர் மாசுபாடு இல்லாமல் மாறிட்டு, அடுத்ததாக காற்று, ஏன்னா வாகனம் பெருக்கினால, தொழிற்சாலைகள் பெருக்கினால புகைகள் எழும்பி காற்று மாசு ஏற்பட்டு மனிதர்கள் சுவாசிக்கத்தக்கதான தூய்மையான காற்று இல்லாமல் வாழ்ந்து வந்தார்கள். அதனால் அந்த காற்றை கெடுதியான காற்றை உட்கொண்டபடினால நிறைய நோய்கள் மற்றும் நிறைய பாதிப்புகள் இருந்துச்சு. ஆனால் தூய்மையான காற்று கிடைச்சது. ஒருவேளை இந்த கொரோனா வைரஸ்னால உலகம் முழுவதும் ஒரு பயந்தீர்கள் இருந்தாலும் இயற்கை தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ள ஒரு வாய்ப்பாக நாம் இதை கருதி கொள்ளலாம். ஆண்டவர் இயற்கையை மனிதனை ஆளுகை செய்யப்படுத்தார். அவன் மனிதன் என்ன பண்ணால் இயற்கையை ஆளுகை செய்வதை, அவன் அதை பண்படுத்தவும் பாதுகாக்கும் போதில் அதை அழிக்கவும் சுயநலத்துக்காக அதை சுரண்டவும் தொடங்கிவிட்டான். இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்தில் இல்லாத வளம் கிடையாது, நம்முடைய தமிழ்நாட்டில் இல்லாத வளம் கிடையாது. நீர் வளமாக இருக்கட்டும், இல்லைன்னா கனிம வளமாக இருக்கட்டும், இல்லைன்னா அது விவசாயம் சார்ந்த எல்லா விதமான வளங்களாக இருக்கட்டும், எல்லாம் செழிப்பாக இருக்கும். ஆனால் மனிதன் நினைச்ச இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை பார்த்ததே பார்க்க முடிகிறது. நம்முடைய மத்திய அரசு 30 உயிரின காடுகள் அதை அத்தனையும் என்ன செஞ்சாங்க, தனியாருக்கு தாரை பார்த்துட்டாங்க. உயிரில் வாழுகிற அந்த காடுகள் எவ்வளோ உயர பெற்றது, எத்தனை அரிய வனவிலங்குகள் இருக்கும். வனவிலங்கு பாதுகாக்க வேண்டிய நம்முடைய கடமை, அந்த வனத்தை காட்டை பாதுகாக்க நம்முடைய கடமை. ஆனால் தனியாருக்கு விற்கப்பட்டது என்று சொல்லி தகவல் பார்க்கும்போது, பத்திரிகைகளை படிக்கும்போது ஒரு வேதனையாக இருக்குது. ஏன்னா ஆண்டவர் அதை பண்படுத்தவும் பாதுகாக்கன்னு சொன்னால் அதை அரசாங்கம் அதை பாதுகாக்க வேண்டும். ஆனால் அதை தவறிட்டாங்க.
இப்போ நம்முடைய ஆளுகிறவர்கள் மீண்டும் அதை எடுத்து நாட்டு நலனுக்காக பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கு ஆற்றுல மணல்குள்ள நடக்குது, நிறைய இடங்களை பார்க்குறோம். கனிமவளங்கள் மலைகளை வெட்டி அகற்றாங்க, தேனிகளை நீட்டுற திட்டம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் திட்டம். இப்படி இயற்கை வளங்கள் எல்லாம் அங்கு சுரண்டப்படுவதை நாம் காண்கிறோம். ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு திறமையான நிர்வாகம் நமக்கு இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்களுடைய வாழ்வாதாரங்கள் சுரண்டப்படுகிற ஒரு தன்மை காண முடிகிறது. மக்களுடைய வாழ்வாதாரம், அதாவது தஞ்சை டெல்டா மாவட்ட விவசாய பகுதி, அந்த வயலினங்களில் போய் மீத்தேன் எடுக்க சொல்லி விவசாய பகுதி எடுத்துக்கிட்டோன்னா ஆகாரத்துக்கு மனிதன் எங்கே போவான்? ஒருவேளை எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் இந்த மீத்தேன் கசிவு வெளியே வந்துச்சு, அந்த எடுக்கிற எண்ணெய் குழாய் கசிவு வெளியே வருது. நிறைய இடங்களில் பாதிப்பு உண்டாகிறது நம்ம பார்க்குறோம். எண்ணெய் குழாய் பதிக்கிறதா இருக்கட்டும், மீத்தேன் வாயு எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த வயலினங்கள்லாம் பாதிக்கப்பட்டால் எங்கே போய் விவசாயம் பண்ணுவோம்? விவசாயி எப்படி ஆகாரம் நமக்கு கிடைக்கும்? இதை யாரும் யோசிப்பதில்லை. இன்னைக்கு எல்லாம் சுயநலம், தன்னலம், பணத்தாசை, பொருளாசை. இன்னைக்கு தனியாருக்கு தாரை பார்த்து தனியார் அதெல்லாம் செய்து எடுத்து ஆண்டு கொண்டு இருக்கிறது நம் கண்ணால் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாம் இந்த இயற்கையை பாதுகாக்க என்ன செய்ய போகிறோம்? இன்னைக்கு ஒருவேளை இந்த கொரோனா வைரஸ் கோவிட்-19 காலகட்டத்தில் மருத்துவம் எல்லா மருத்துவம் சொல்கிறது, நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி ஆகாரங்கள் உட்கொள்ளுங்க, நல்ல பழங்களை சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. எலுமிச்சை பழம் கட்டாயம் வேணுங்கிறாங்க. அடுத்தது பப்பாளி இலை, அடுத்தது முருங்கை இலை, அடுத்ததாக என்னென்ன உண்டு, அதாவது நாட்டு மருந்து வகைகள். இப்போதான் மனிதன் உணர்றான். இதெல்லாம் அழிச்சிட்டு தான் என்ன செஞ்சான், இதெல்லாம் யாரும் வச்சு பராமரிக்க போறான்னு சொல்லி இதெல்லாம் அழிச்சிட்டு தான் தோட்டத்தை எடுத்துட்டு வீட்டை கட்டினாங்க. இப்போ எப்படியாவது இதை வளர்க்கணும்னு சொல்லி இப்போதான் ஒரு நல்ல எண்ணம் வருது. வீட்டுக்கு ஒரு எலுமிச்சை மரம் இருக்கணும், ரொம்ப நல்லது. ஒரு பப்பாளி மரம் இருக்கணும், ரொம்ப நல்லது. ஒரு முருங்கை மரம் இருக்கணும், ரொம்ப நல்லது. யோசிக்கிறோம். இன்னைக்கு இயற்கையை மீண்டும் நேசிக்க கடவுள் நமக்கு ஒரு தருணம் வந்திருக்கிறாரு. இது வரைக்கும் இயற்கை நம்ம நேசிக்கல, இயற்கை அழிச்சிட்டோம். ஆனா இப்ப கடவுள் சொல்றாரு, இந்த இயற்கை நேசிக்காதான் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு வேப்ப மரத்தை தேடி ஓடுறோம். வேப்பலையை அவிச்சு கொடுத்தா நோய் வராது, இல்லை வேப்பலையை கட்டியாச்சுன்னா கிருமி தொத்தாது, கொரோனா வைரஸ் இருந்துச்சு அது வராது, வைரஸ் கிருமி வராது. வேப்பலையை அங்கங்கே பார்த்து வேப்பலையை அடிச்சிடும், நம்ம கிட்டி தொங்க விடுறோம். ஏன்? இந்த வேப்பிலை வந்து நோயை செஞ்சிடும், இந்த வைரஸ் கிருமியை கொண்டுரும். அப்போ இன்னைக்கு தான் வேப்ப மரத்தை அருமை இன்னைக்கு தான் நமக்கு தெரியுது. இவ்வளோ நாள் வேப்ப மரத்தை வெட்டிட்டு வீடு கட்டணும், இப்போ வேப்ப மரம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு என்ன வருது? இப்போ இயற்கையை ஆண்டவர் நேசிக்க மனிதனை கட்டாயப்படுத்திருக்கிறார். இது வரைக்கும் இயற்கை கடமையாக நேசித்தவங்க இருக்கிறாங்க, இயற்கையை நேசிக்கிறாங்க, அன்பா நேசித்து அதை வளர்த்தவங்க இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு அமெரிக்க தேச ஒரு ஆய்விலே ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 80 வயசுக்கு மேலான முதியவர்கள் அதை 2 குழுவாக பிரித்தாங்க. ஒரு குழுவுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்தாங்க, நல்ல ரெஸ்ட்டு, அவங்க சாப்பிடுவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. இன்னொரு குழுவுக்கு அதே போல் நல்ல ஆகாரம், ஆனால் தோட்டத்தை பராமரித்தாங்க. அவங்க போவாங்க, தோட்டத்தை தண்ணி பாய்ப்பாங்க, அந்த செடி கொடிகள்லாம் பார்த்து ரசிப்பாங்க, மலர்களை பார்த்து ரசிப்பாங்க. இந்த ஆய்வு முடிவிலே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கழித்து சென்ற போது அநேக முதியவர்கள் இந்த தோட்டத்தை பராமரித்தவங்க வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறத பார்த்தாங்க. அதே போல வெறுமனை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்த முதியவர்கள் அநேகர் வந்து கடந்து போயிட்டாங்க உலகத்துக்கு. பெரிய அதிர்ச்சி. என்னன்னு பார்த்தா அந்த தோட்டத்தை பராமரிக்கும் மனசுல ஒரு புத்துணர்ச்சி உண்டாகுது, இயற்கையை நேசிக்கிறாங்க, ஆயுஷ் அதிகரிக்குது. விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்த ஒரு காரியம். இப்போ எந்த அளவுக்கு நாம் இயற்கையை நேசிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க மரங்களை வளர்ப்பதற்கு. இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவரோ ஒரு பெரிய அவங்க பிறந்த நாளுக்கு நினைச்சிடும் மரம் நடுற விழா கொண்டாடுறோம். இன்னும் கூட சொல்ல போனால் இன்னைக்கு நிறைய தன்னார்வலர்கள் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒரு திருமணம் வருது, ஒரு பூ புனித நீராட்டு விழா வருது, இல்லை ஒரு புதுமுனை பூ விழா வருது அப்படின்னு நினைச்சாங்க, ஒரு விதைப்பந்து கொடுக்குறாங்க. அதை கொண்டு நினைச்சாங்க வீட்டில் போய் நீங்கள் விதையை வச்சு நீங்கள் மரத்தை செடிகளை வளர்க்கலாம்னு சொல்கிறாங்க. இல்லைன்னு சொன்னால் செடியாகவே கொடுக்குறாங்க. அது மாவ செடியாக இருக்கலாம், கொய்யா செடியாக இருக்கலாம், இல்லை வேற புங்க மர செடியாக இருக்கலாம், ஏதோ ஒரு செடி கொடுக்குறாங்க. அதை கொண்டு போய் வளருங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இவ்விதமாக இன்னைக்கு இவ்விதமாய் ஒரு உற்சாகத்தோடு செல்வது தன்னார்வ நிறைய இருக்கிறாங்க. மரத்தை நேசித்து இயற்கையை நேசித்து மரம் வளர்க்குறதுக்கு, செடி வளர்க்குறதுக்கு தன்னால் ஏண்ட காரியங்கள் செய்கிற அனைவரும் இருக்கிறாங்க. அதே போல் இன்னொரு காரியம் பார்க்குறோம், பணத்தாசையினால மரங்களை வெட்டுறது, திருட்டுத்தனமாக செம்மரங்களை வெட்டி நல்ல விலைக்கு போகுதுன்னு சொல்லி காட்டு அடிக்கிறாங்க. இன்னும் மூலிகை அரிய மூலிகைகள் நினைச்சாங்க பறிக்கிறதுக்காக நினைச்சாங்க, போய் மலைகளை அதை பறிச்சுட்டு இல்லை பறிக்க தடையாக இருந்துச்சுன்னா தீ வச்சிருந்தாங்க, மரங்களை அழிச்சிருந்தாங்க. அங்கே வேட்டைக்கு போகிறதுக்கு தடையாக இருந்துச்சுன்னா நிறைய காரியங்கள். ஒரு பக்கம் மரத்தை வளர்க்குறாங்க, ஒரு பக்கம் மரத்தை அழிக்கிறாங்க. மனிதனுடைய வேறுபாடு. இன்னைக்கு கடவுள் நம்மளோட கணக்கு கேட்கிறவர், இயற்கை கொடுத்துருக்கிறார், இயற்கை நாம் நேசிக்கிறோமா, இயற்கை அழிக்கிறோமா, நீர் வளங்களை எப்படி பயன்படுத்துகிறோம். நம்ம நீர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு பூமியிலேருந்து நீர் மேலே அடிச்சாங்க,
கொண்டு வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடியில் நமக்கு தண்ணி கிடைச்சிது நம்ம ஏரியாவில். ஆனால் இதே இது கொங்கு மண்டலத்துக்கு போனீங்கன்னா 800 அடி 1000 அடி போனாலும் தண்ணி கிடைக்காது. இப்போ எவ்வளோக்குள்ள அந்த நீரை சிக்கனமாக பயன்படுத்தணும். இன்றைக்கி நம்ம நீரை அலட்சியமாக பயன்படுத்துகிறோம். நீர் மேலாண்மை நம்மகிட்ட இல்லை. சரியாக திட்டமிட்டு தேவையான நீரை பயன்படுத்தணும், இல்லை தேவையில்லாத நீரை மறந்து கொள்ளணும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். வருங்காலத்தில் தண்ணீர் இல்லாமல் இன்னைக்கு உலகம் சண்டைக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யோசித்து பாருங்க, காவிரியில் தண்ணி திறக்காருன்னா கர்நாடகாவில் நம்ம சண்டை போடுறோம், அவன் அது கூட தமிழ்நாட்டுக்கிறான். இப்படி தண்ணீருக்காக சண்டைகள் இருக்கிறது. அடுத்த பிற உலக போர் கூட தண்ணீருக்காக இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு குறும்படம் ஒன்றை ஒரு வலைதளத்திலே பார்த்தேன். ஒரு கருத்துள்ள ஒரு குறும்படம். அது என்ன அப்படின்னு சொன்னா, தண்ணீரை குறித்து ஒரு விழிப்புணர்வுள்ள ஒரு குறும்படம். மனிதன் தண்ணீர் இல்லாமல் பணம் நிறைய இருக்குது, ஆனால் தண்ணீர் கிடையாது. மாத்திரை போட்டு உயிர் வாழ்றதுக்குள்ள அந்த குறும்படம் இருக்குது. என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் வேலைக்கு போகிறான், போயிட்டு என்ன செய்யறான், வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போது குடிக்க தண்ணீர் இல்லை. அப்போ மனைவிட்ட கேட்குறான். மனைவி ஒரு மாத்திரை போய் மெடிக்கலில் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம மெடிக்கலுக்கு வாங்க ஓடி போகிறான். அப்போ போகும்போது யோசிக்கிறான், நம்ம வாழ்க்கை எப்படிலாம் இருக்கும் சொல்லிட்டு போயிட்டு மெடிக்கலில் கூட காற்றுக்கு வந்து அதை மாத்திரை வாங்கிட்டு மனைவி ஒன்று போட்டுக்கிறாங்க, தண்ணீர் தாங்க தீர்க்க வேண்டதாக. இப்போ வீட்டில் வந்து பார்க்குறான், அவங்க அப்பா போட்டால் அம்மா போட்டாலாம் இருக்குது, முன்னோர்களோட போட்டா இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து ஏசுறான். அந்த முன்னோர்களை பார்த்து, நீங்கள் பண்ண அநியாயம், பூமியை நீங்கள் மணல் எடுத்து மணல் வளத்தை சுரண்டி மரங்களை வெட்டி அடித்து மழை பெய்யாமாக்கி தண்ணி இல்லாமல் பண்ணிட்டீங்க, சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்கீங்க, இந்த காசு வச்சு என்ன செய்ய முடியும், காசையாக திங்க முடியும்னு சொல்லி கோபத்தில் காசு தூக்கி வீசுவதாக அந்த குறும்படம் இருக்கும். அதே போல் இன்னொரு காரியத்தை கூட பார்க்கலாம். விவசாயியை வந்து ஒரு காவல்துறையினர் வந்து விவசாயி ஒரு போராட்டம் பண்ணுவார். அந்த விவசாயியை அடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து போராட்டத்தில் காவல்துறை அரசாங்கம் சொல்லுதுன்னு சொல்லி விவசாயி தண்டிச்சிருவார். அந்த காவல் அதிகாரி வீட்டில் வந்து சட்டையை கலந்து போட்டு சாப்பிட உட்காருவார். இப்போ மனைவி கேட்பா, இன்னைக்கு எங்கே போயிட்டுருந்தீங்க அப்படின்னு. அப்போ கணவர் சொல்லுவார், இன்னைக்கு விவசாய போராட்டப்போ அவங்க ஒரு அறிவில்லாமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க கவர்மெண்ட் எதுவும் பேசிட்டு இருக்காங்க, நான் அவங்கள நினச்சிடுவோம் எல்லாம் கைது பண்ணி அனுப்பிட்டு வர இவ்வளோ நேரம் ஆகிட்டு. அப்போ இவங்க கேட்பா, எனக்கு நீங்கள் சாப்பிடுங்க கேட்கல, சாப்பாடு யார் தந்தான்னு கேட்பான். அப்போ தான் கணவன் யோசிப்பான், அந்த காவல்துறை அதிகாரி, விவசாயி கஷ்டப்பட்டு வரப்போ நான் சாப்பிட உட்காந்துருக்குன்னு சொல்லி. இப்போது இன்னைக்கு இயற்கையை நேசிக்கக்கூடியவர்களை எதிர்க்கிறோம். விவசாயி பாடுபடுறான். ஏன் பாடுபடுறான்? மக்கள் எப்படியா இருந்துச்சு, நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்குன்னு சொல்லி பாடுபடுறான். இன்னைக்கு அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை. விவசாயங்களில் இழிவாக பார்க்குறோம். ஒரு இந்த கடுமையான நெருக்கமான காலகட்டத்தில், கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் எல்லா தொழிற்சாலையும் மூடப்பட்டுச்சு. ஆனால் விவசாயம் மட்டும் திறந்துருந்துச்சு. விவசாயி தன் உயிரையும் துச்சமாக வைத்து போய் மக்களுக்காக தோட்டத்தில் வேலை செஞ்சு விவசாய பொருளை கொண்டு வந்து மார்க்கெட்டில் சேர்த்து அங்கேருந்து நம்ம கடைகளுக்கு வந்து வாங்கி நம்ம அனுபவிச்சோம். ஒருவேளை அந்த விவசாய பொருளே கிடைக்கல, விவசாயம் வீட்டில் உட்காந்துக்கிட்டோன்னு வைங்க, ஆதாரம் கிடைச்சிருக்குமா? யோசித்து பாருங்க. விவசாயி நேசிக்கிறது. இன்னைக்கு இந்திய தேசம் மின்சாரத்தை தனியார்மயமாக்கணும், விவசாயிக்கு மின்சாரம் கிடையாதுங்கிறாங்க. இவ்வளோ நாளும் விவசாயி பட்ட பாடுகள், இலவச மின்சாரங்களே போதிய வருமானம் கிடைக்காது. ஏன்? திடீர்னு காற்று வந்து வாழை இடம் சாய்ச்சிடும், திடீர்னு பூச்சி விட்டு வந்து புழுவில் பயிரெல்லாம் அழிஞ்சு போயிடும். இலவச மின்சாரம் வந்து அவன் போட்ட முதலையோ மூலதனத்தையோ எடுக்க முடியாது. இப்போ நீ மின்சாரத்துக்கு காசு கிட்ட சொன்னீங்கன்னா இந்த விவசாயி என்ன செய்ய முடியும்? லாபம் கிடைக்காது, போதிய வருமானம் கிடைக்காது. அப்போ விலைவாசியை ஏற்றணும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு முருங்கை தோட்டம் வச்சுருக்காரு, இல்லை ஒரு தென்னந்தோட்டம் வச்சுருக்காரு. இப்போ நீங்கள் விவசாயத்துக்கு கரண்ட் பில் கட்ட சொல்கிறீங்க. நினைச்சாலும் ஒரு இளநீ இன்னைக்கு 50 ரூபாய்க்கு வாங்கினீங்க, நீங்கள் 500 ரூபாய்க்கு ஆகணும். அப்படி ஆகிப்போம். மின்சாரம் தனியார் மயம் ஆகி போச்சுன்னா அந்த அளவுக்கு ஆகிப்போம். விவசாயம் என்ன பண்ணுவாங்க? வேறு வழி கிடையாது. மக்கள் வாழ்வாதாரம் என்ன கேள்விக்குரியாது. விவசாய பொருளை வாங்க முடியாது. நீங்கள் தக்காளி இன்னைக்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா மின்சாரம் காசு கொடுத்து தான் ஆகணும்னு சொன்னால், அந்த காசு கொடுத்து தான் தண்ணி பாய்க்கணும்னு சொன்னால் மின்சாரத்துக்கு கரண்ட் பில் செலவாகுதுன்னா அந்த 20 ரூபாய் கிடைக்கிற தக்காளி 200 ரூபாய் கிடைக்கும் கிலோ. நம்மளால் வாங்க முடியுமா? ஏழைகளால் வாங்க முடியுமா? யோசித்து பாருங்க. அப்போ ஆளுகிறவர்களுக்கு கத்த நாணத்தை கொடுக்கணும். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கிடைக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு அது ஒரு போராட்டத்தில் போயிட்டு இருக்கு இன்னைக்கு காலகட்டங்கள். அப்போ இயற்கையை நேசிக்கிற விவசாயிகளுக்கு நாம் கை தூக்கி விடணும். நம்ம விவசாயத்தை நேசிக்கணும். நம்ம வீட்டில் மரம் செடிகள் வளருங்க. வேப்ப மரம் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு எவ்வளோ குளிர்ச்சி, எவ்வளோ ஒரு பாதுகாப்பு. இன்னைக்கு நம்மளுடைய கலாச்சாரமே மாறிட்டு. முந்தி பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு போனாலும் வேப்ப மரம் இருக்கும், எல்லா வீட்லையும் கொய்யா மரம் இருக்கும், இல்லைன்னா நெல்லிக்காய் இருக்கும், இல்லாட்டா பப்பாளி இருக்கும், முருங்கை மரம் இருக்கும். இன்னைக்கு இதெல்லாம் கட்டாயம் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு சம்பந்தமான மரங்கள். நான் சொல்றதெல்லாம் இதை மீண்டும் வளருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. நம்முடைய பின் சந்ததி பாதுகாக்கப்படணும். நோய் தொற்றில்லாத மக்களாக, நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த மக்களாக வாழணும். அந்த பழங்கள்லாம் என்ன செய்யணும்? இந்த மா, அப்போ அடுத்ததாக
பப்பாளி, அடுத்ததாக நெல்லிக்காய், முருங்கை கீரை, இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புல எதிர்ப்பு சக்தி உண்டாகும். இது சித்த மருத்துவம் சொல்கிறாங்க, அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னும் சொல்லுகிற காரியத்தை மீண்டுமான சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் ஆதாமை அழைத்து கீழ்ப்படியை சொன்னார். இதெல்லாம் பண்படுத்தி பாதுகாத்துக்குள்ள இந்த மரத்துங்கனி ஊட்டி சாப்பிடாது. ஆனால் அவன் கீழ்ப்படியில துரத்தப்பட்டான். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இயற்கையெல்லாம் கொடுத்து இதை ஆண்டுகப்பான்னு இருக்குது. நம்ம கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம். என்ன பண்ணுறோம்? மரங்களை அழிச்சு வீட்டை கட்டுறோம். இல்லை மணல் கொள்ள இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையில் பார்க்குறோம், கனிம வளங்களை சுரண்டப்படுகிறது. அடுத்ததாக நீர் வளங்கள் பார்த்தீங்கன்னா தனியார் நீரை தார வாங்குறாங்க. அவன் நினைச்சான் அது தொழிற்சாலைக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. இல்லை பெரிய பெரிய நிறுவனங்கள் அதை தண்ணீர் மேலாண்மை நினைச்சாங்க சீரழிக்கிறாங்க. ஆனால் ஏழைகளுக்கு விவசாயத்துக்கு நீர் கொடுக்கறதில்லை, குடிக்க தண்ணீர் சரியாக கிடைப்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்ம நினைச்சு பார்த்துக்கிட்டோம். அருமையான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான திருச்சின் பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை, விவசாயத்துக்கு தோல் கொடுப்போம், நாம் சுற்றுச்சூழலை நேசிப்போம். இன்னும் சொல்ல போனால் நான் சொன்ன ஒரு காரியம், இந்த ஊரடங்கு ஆரம்ப காலகட்டங்களில் எந்த விதமான ஊரடங்கு தளர்வு இல்லாமல் மெடிக்கல் வாகனம் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்போ காற்று பொல்யூஷன் இல்லாமல் இருந்துச்சு, மாசுபடலை, காற்று நீர் மாசுபடலை, தன்னைத்தானே இயற்கையை தூய்மைப்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. காட்டு விலங்குகள், காட்டு பறவைகள் சுதந்திரமாக நடமாடிச்சு. நாம தான் வீட்டுக்குள்ள அடங்கி கிடக்கணும். ஒருவேளை நாம் இன்னும் இயற்கையை அழித்து கொண்டிருப்போம்னு சொன்னால் இன்னும் புதிதாக என்ன செய்யணும்? நோய்கள் வரலாம், புதிதாக கிருமிகள் உருவாகலாம். இயற்கை தானே புதுப்பித்துக் கொள்ளும், ஆனால் நாம நம்ம புதுப்பிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் அந்த கொரோனா வைரஸுடைய தாக்கம் என்னன்னு சொன்னால், ஊகானுங்கிற சீனாவில் ஊகானுங்கிற மாநிலத்தில் அதுக்கு பின்னாடி ஊகான் பண்ணுறதுக்கு பின்னாடி பெரிய காடு இருக்குது. அந்த காடுகளில் போய் தான் அந்த சீன விஞ்ஞானிகள் இந்த குகைகளில் வாழ்ந்த வவ்வாலை பிடிச்சிட்டு வந்து அதனுடைய பல்லிலிருந்து தான் எடுத்து ஒரு கிருமி ஆய்வு பண்ணுறாங்க. அது கூட வேற இதை சேர்த்து அந்த வைரஸ் கோவிட்-19 பரப்பிட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆய்வு வரலாற்று ஆய்வு பூர்வமாக சொல்கிறாங்க. ஏன்னா பத்திரிகையிலையும் அதை எழுதப்பட்டதை நான் படித்தேன், ஆர்டிகளையும். அதே போல் அந்த ஆய்வாளர்கள் பேசிக்கொண்டு கருத்து வெளியானதும் தெரிய வந்தது. அதை வச்சு தான் அமெரிக்கா சொல்லுது சீனா தான் பரப்புன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே இன்னைக்கு அது சொல்கிற காரணம் என்ன, அந்த சீன அதிகாரிகளுடைய அந்த லேபில் உள்ள டாக்டர்ஸ் வெளியிட்ட பேச்சு, அந்த தகவல் தான் நீங்கள் அப்படி வெளியே வருது. ஆகவே இயற்கையை அது போக விட்டணும். அதை கொண்டு வந்து நம்ம பிடிச்சி திருத்த நினச்சா இந்த மாதிரி கொடிய வியாதிகள்லாம் நினச்சி பரவ ஆரம்பிச்சோம். ஆகவே இயற்கையை நேசிப்போம், ஆண்டு கொடுத்த இயற்கை வளங்களை நல்லதுக்கு பயன்படுத்துவோம், இயற்கை வளங்களை பாதுகாப்போம். கர்த்தர் சொன்ன வார்த்தைப்படி நாம் இயற்கையை பண்படுத்துவோம், பாதுகாப்போம். கர்த்தர் நம்ம ஆசிரியப்பாங்க. நாம் மரங்களை வளர்ப்பதில் ஆர்வம் காட்டுவோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் தனது சாயலாக கிடைத்த மனித குலத்தை நேசிப்போம். அப்படி நிச்சயமாக நாம் ஆண்டோடைய வார்த்தைக்கு பிடிக்கும் போது மிகப்பெரிய ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து தன் ஊழியர் பாதையில் அவர் நிறைய காரியங்களை ஓமைகளாக சொன்னார். காட்டு புஷ்பங்களை சொன்னார், பறவைகளை சொன்னார். ஒரு விவசாய ஓமையை கூட சொல்லுவார். விதைக்கிறவங்க விதைக்க புறப்பட்டால் அந்த சில வித முள்ளுகள் உள்ள இடத்துல விழுந்து, சில வித கற்பாறையில் விழுந்து, சில வித வழியில் விழுந்து, சில வித நல்ல நிலத்தில் விழுந்துச்சுப்பார். கற்பாறையில் விழுந்தது வேர்களை போகாமல் அழிஞ்சு போச்சு. முள்ளில் விழுந்து நெருக்கப்பட்டதுனால வளராமல் போச்சு. பாதையில் விழுந்து பறந்து தூக்கிட்டு போயிடுச்சு, பறவை வந்து எடுத்துட்டு போயிட்டு இருந்தார். ஆனால் நல்ல இடத்துல நிலத்தில் விழுந்துட்டு 30, 60, 100 ரூபாய் பள்ளம் கொடுத்துருப்பாரு. அதே போல் விவசாயத்தை ஒப்பிட்டு ஆண்டவர் இயற்கை ஒப்பிட்டு பேசியிருக்க ஆண்டவர் இயற்கை நேசிக்க கற்றுக் கொடுத்துருக்கார். நம்ம இயற்கை நேசிப்போம், விவசாயியை நேசிப்போம், விவசாயத்துக்கு தோல் கொடுப்போம், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். திருவிழா அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்துக்கு ஜெபிக்கிறோம். தேசத்தில் எல்லா விவசாய மக்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயற்கை நேசிக்கிற தன்னார்வலர்களுக்கு நேசிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இந்திய தேசம் ஆண்டவரே எல்லா வளங்களும் நிறைந்த தேசம், நீர் வளங்கள், கனிம வளங்கள் ஆண்டவரே நிறைந்த ஒரு தேசம். அப்பா, எல்லா செல்வங்களும் நிறைந்த தேசம், மக்கள் கடினமாக உழைக்கிற உழைப்பாளிகள் நிறைந்த தேசம். ஆண்டவரே, எங்களுடைய கனிம வளங்கள், நீர் வளங்கள் எல்லாம் தனியாருக்கு தாரை வார்க்கப்படுவதை பார்க்கிறோம். ஆண்டவரே, வனம் சார்ந்த எல்லா வளங்களும் தனியாருக்கு தாரை வார்க்கப்படுவதை பார்க்கிறோம். ஆளுகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும். தேசம் விரைவிலே தாவே இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் மீண்டு வர கிருபை பாராட்டும். விவசாயிகளை ஆசிரியர், விவசாயிகளை ஆசிரியங்க, அவங்களுடைய உழைப்பின் பலன் வீட்டிலே ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்கிறாங்க. ஆண்டவரே, குறிப்பாக கடினமாக உழைக்கிறார்கள். அந்த உழைப்புக்கேற்ற கூலி கிடைக்க ஆண்டவரே முயற்சி எடுக்கிற எல்லா காரியங்களும் வழிநடத்தக்கூடிய சொல்லி குறிப்பாக ஆண்டவரை உழைக்கிறாங்க. அந்த பொருள் வந்து
மார்க்கெட்டுக்கு வரும்போது அதுக்கேற்ற விலைகள் கிடைக்கட்டும். நிறைய நேரம் பத்திரிக்கையில் பார்க்குறோம், பொருள் விளைச்சலுக்கு வேங்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அது வீணாக போகிறது. தக்காளி விளைஞ்சிருக்கும், ஒரு விலை இல்லாமல் அது பறிக்காமல் செடியிலே வெடித்து வேஸ்ட்டாக போகும். கத்திரிக்காய் விளைஞ்சிருக்கும், விலை இல்லாமல் பறிக்காமல் போட்டுருவாங்க, செடியிலே கிழமை முத்தி போகும். இப்படிலாம் விவசாயிகளுடைய வாழ்வாதார கேள்விக்குறியாக இருக்குது. நீ நல்ல ஒரு கத்தாவே எல்லா சூழ்நிலை விவசாயிகளுக்கு சாதகத்தை வந்து தேசம் வளர்க்கிற விதாங்க ஆசிரியங்க. தொடர்ந்து கொரோனா வைரஸ்னால் தாக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக பாரதோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான சுகந்தார் மருத்துவமனை சிகிச்சை எடுக்கிறார்கள், வீடுகளை தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை எடுக்கிறார்கள். பிள்ளைகள் யாரும் பரிபூர்ண சுகம் பெற்று வீடு திரும்புகிற விதாங்க இதற்காக உழைக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசிரியங்க. தேசம் எங்கும் ஆண்டவரே ஒரு சுமூகமான சூழல் வந்து இயல்பு நிலைக்கு மாறணும். மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத், டெல்லி ஆகிய மாநிலங்களில் மிகப்பெரிய பாதிப்பு. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் அதிக பாதிப்பு. நீங்கள் தான்ப்பா இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்க, பலப்படுத்தும் தொற்று வியாதிகள் மேலும் கொண்டு பரவாதபடி காத்துக்கொள்ளுங்க. விரைவாக ஆலயங்கள் திறக்கப்பட்டு உங்களை ஆராதிக்க நீங்கள் கால சொன்னீங்க சாதமாக்கி தாங்க. வியாதியை எங்களுக்கு விளக்குங்க ஆண்டவரே, வியாதி உணவு விளக்குன்னு அப்படி தண்ணி ஆசிரிச்சு ஆண்டு தமிழ்நாட்டை ஆஸ்வதிக்கின்ற ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை ஆசிரியக்கிறார். இந்த கருத்தில் இயேசு நல்ல தேவை.